ஹாய், வெல்கம் டு ஸ்வீட் மிர்ச்சி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, நித்யானந்தாவோட கைலாசத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஸோ முதல்ல அந்த கைலாசம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நித்யானந்தா யார் அப்படின்றது முதல்ல நான் சொல்லிடுறேன். நித்யானந்தா அப்படின்ற அந்த ஒரு நபர் 1978 திருவண்ணாமலையில பிறந்திருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் 46-year-old மேன். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, மரியாதையோட பேசுறதான்னு கூட எனக்கு தெரியல. எனிவே நம்ம மரியாதையை கடைப்பிடிக்கலாம். அந்த நித்யானந்தான்ற நபர் எங்கிருந்து தன்னுடைய லைஃபை ஆரம்பிச்சு இன்னைக்கு எங்கே போயிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய லைஃப் ஒரு இன்ஸ்பைரிங் லைஃபா தான் இருக்கும் சாதாரணமாவே. ஏன்னா அந்த டோட்டல் அந்த லைஃப் ஜேர்னி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஸ்பைரிங்கா இருக்கும். பட் அது தேவையில்லாத ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஸோ அவர் தன்னுடைய 12வது வயசுல இந்த சொற்பொழிவெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2002 தன்னுடைய 24 வயசுல ஹீலிங் செய்ய ஆரம்பிச்சாரு. ஸோ பெங்களூர்ல இருக்கிற ஒரு பெரிய தொழிலதிபருக்கு ஹீலிங் செய்ய ஆரம்பிச்சு அது மூலியமா நிறைய பிரபலங்கள் அவங்க அவர்கிட்ட ஹீலிங் செய்ய ஆரம்பிச்சு நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் எல்லா இடத்துலயும் நடத்த ஆரம்பிச்சாரு, நிறைய பணத்தை சம்பாதிச்சாரு. சடனா என்ன ஆச்சுன்னா ஒரு 2013 நினைக்கிறேன், 2013-2014 அந்த டைம்ல நடிகை ரஞ்சிதா, அமைதி படை படத்துல ஜெய்ஹிந்த் படத்துல எல்லாம் நடிச்ச நடிகை ரஞ்சிதா நித்யானந்தாவோட சீடரா இருந்திருக்காங்க. ஸோ அந்த டைம்ல ஒரு வீடியோ வெளியே வந்தது. அந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ரஞ்சிதாவும் நித்யானந்தாவும் அந்தரங்க விஷயங்கள், பெட்ரூம்குள்ள சில அந்தரங்கள் விஷயங்கள் நடந்த விஷயத்த ஒரு சீக்ரெட் கேமரா மூலியமா படம் பிடிச்சி அந்த வீடியோ பயங்கரம் பிரபலமாச்சு. அதனால நித்யானந்தா மேல கேசஸ் எல்லாம் கூட வந்தது. நிறைய பாலியல் புகார்கள் அவர் மேல எழ ஆரம்பிச்சது. நிறைய பண மோசடிகள் புகார்கள். பிரெஞ்சு கவர்மெண்டே நித்யானந்தாவை தேடிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. ஏன்னா பிரெஞ்சு சிட்டிசன் கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி, சாரி $4 லட்சம் ஏமாத்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு கேஸ் பிரெஞ்சு கவர்மெண்ட்ல ஆல்ரெடி இருக்கு. ஸோ பிரெஞ்சு கவர்மெண்ட் முதற்கொண்டு அவர் தேடிட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஸோ ஏன் அவர் தேடுறாங்கன்றது, அதாவது தேடக்கூடிய லெவல்ல எப்படி அவர் போனார் அப்படின்றது நான் சொல்றேன். ஸோ இந்த கேசஸ் எல்லாம் ஜாஸ்தியா ஆக பாலியல் வழக்குகள், பண மோசடி புகார்கள், இடத்தை ஆக்கிரமிக்கிறது, அப்புறம் மதுரை ஆதீனத்தை கைப்பற்றும் நினைச்சது, இந்த மாதிரி நிறைய புகார்கள் அவர் மேல வர ஆரம்பிச்ச உடனே அவர் இந்தியால தப்பிக்கிறாரு. இந்தியால தப்பிக்கிறது அவர் முதல் நபர் இல்ல. ஆல்ரெடி பல ஆயிரம் கோடி கடன் வாங்கிட்டு தப்பிச்ச நபர்கள் எல்லாம் இருக்காங்க. பட் இதுல என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, அது பேங்க்ல கடன் வாங்கிட்டு தப்பிச்சவங்க எல்லாருமே எங்க இருக்காங்கன்றது இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒருத்தர் யூகேல இருக்காரு, ஒருத்தர் அங்க அமெரிக்கால இருக்காரு, இங்க இருக்காங்க, அங்க இருக்காங்கன்னு வித் போட்டோகிராஃப் ஆதாரத்தோடு இவங்க எல்லாம் இங்கெல்லாம் இருக்காங்க, கேசஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா நித்யானந்தா இந்தியால தப்பிச்சு போகும்போது எங்க போனாருன்றதே நிறைய பேருக்கு தெரியல. அது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கே தெரியலன்னும் போது எனக்கு அது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காவும் இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு. ஆச்சரியம் சர்ப்ரைசிங் ரெண்டும் ஒண்ணுதான். பட் என்ன இதுல சர்ப்ரைசிங்னா, இவ்வளவு பெரிய கவர்மெண்ட்டுக்கு எப்படி தெரியாம போகுது? ஒரு நபர் இந்தியால தப்பிக்கிறாரு, இந்தியன் பாஸ்போர்ட் மூலியமா தப்பிக்கிறாரு. தப்பிச்சு எப்படி அவர் எங்க இருக்காருன்றது இந்தியன் கவர்மெண்ட்க்கு எப்படி தெரியாம போச்சு அப்படின்றதுதான் இங்க பாயிண்டே. சோ இதுக்கு பின்னாடி இந்தியன் கவர்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ 2019 அவர் இந்தியால தப்பிக்கிறாரு. இந்தியால தப்பிச்சு ஒரு 1 இயர்க்குள்ள ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அவர்கிட்ட வருது. இந்த மாதிரி நான் ஹிந்துஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி நாடை நான் உருவாக்கி இருக்கிறேன். அந்த நாட்டோட பேர் கைலாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஒரு தேடப்படும் குற்றவாளி இந்தியாவை விட்டு தப்பிச்சு போய் ஒரு தனி நாடை உருவாக்கி இருக்காரு அப்படின்றதுதான் இந்த செய்தி. இந்த தனி நாடு உருவாக்கி அந்த நாடு எங்க இருக்குன்னு தெரியல. சோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கா இல்லையான்றது இன்னைக்கு வரைக்கும் தெரியல. சோ முந்தா நேத்து அவர் அனௌன்ஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தாரு.
சோ இந்த கைலாச நாடு எங்கே இருக்குன்றதே வந்து யாருக்குமே வந்து தெரியாம இருந்தது. அவர் வந்து அது வந்து சில பேர் சொல்றாங்க ஆஸ்திரேலியா பக்கத்துல ஏதோ ஒரு தீவு தான் வந்து இந்த கைலாசம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த நாடு எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அனௌன்ஸ் பண்ண போறேன், குரு பூர்ணிமா அன்னைக்கு நான் வந்து அனௌன்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலே வந்து நித்யானந்தா சொல்லியிருந்தாரு. ஸோ குரு பூர்ணிமா முந்தானத்து முடிஞ்சது. ஸோ குரு பூர்ணிமா அன்னைக்கு அவர் அனௌன்ஸ் பண்ண போறாரு. ஏன்னா எல்லாருமே ஆவலோட காத்துட்டு இருந்தாங்க. பார்த்தா அகைன் அங்கே ஒரு ட்விஸ்ட். எல்லா இடத்துலயும் கைலாசம் இருக்கு, திருவண்ணாமலையில கைலாசம் இருக்கு, அமெரிக்கால கைலாசம் இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ கதை அடிச்சு கடைசியா உருட்டுதான் உருட்டினாரு. எங்க இருக்குன்னு சொல்லி இப்போ வரைக்கும் சொல்லல. பட் அவர் சொன்ன சமிக்கைப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா ஜப்பான் பக்கத்துல ஏதோ ஒரு தீவுன்னு சொல்றாங்க சில பேரு. பட் அதுவும் வந்து உண்மை கிடையாதுன்னு தான் சொல்லலாம். சோ கடைசி வரைக்கும் வந்து அந்த கைலாச நாடு எக்ஸாக்டா எங்க இருக்குன்ட்டு இப்போ வரைக்கும் சொல்லல. அவர் சொல்லாம போகட்டும். ஆனா உலகத்திலேயே நம்ம வந்து ஒரு சிறந்த நாடு, தொழில்நுட்பத்துல வந்து வளர்ந்த நாடு அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே நம்ம மாறு தட்டிட்டு இருக்கோம். அங்கிருந்து லைவ் வீடியோ கொடுக்குறாரு. யூடியூப்ல இருந்து அவர் இருக்கிற இடத்துல இருந்து லைவ் வீடியோ கொடுத்துட்டு இருக்காரு. அவர் எங்கே இருக்காரு, அவர் சொல்ற அந்த நாடு உண்மையா இருக்கா இல்லையா, அப்படி இருந்தா அந்த நாடு எங்கே இருக்குன்ட்டு நம்மள மாதிரி இந்தியா மாதிரி இவ்வளவு பெரிய நாடால கண்டுபிடிக்க முடியலையா? அதுதான் பாயிண்ட். அமெரிக்கால போய் சில மாகாணத்துல போயிட்டு வந்து ட்ரீட்டி எல்லாம் சைன் பண்ணியிருக்காங்க. நித்யானந்தா சைட்ல இருந்து கைலாசம் ஃபாரின் மினிஸ்ட்ரி எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. அவங்க எல்லாம் போயிட்டு அமெரிக்கால எல்லாம் போயிட்டு ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்காங்க. இவன் அமெரிக்கால வந்து ட்ரம்ப் என்ன விட்டுட்டு சாப்பிட மாட்டாரு, பைடன் வந்து நான் சொன்னாதான் எந்திரிப்பாரு உட்காருவாருன்னு சொல்லி நம்ம இப்போ வரைக்கும் மாறு தட்டிட்டு இருக்கோம். சோ அவங்க மூலியமா கூட தெரிஞ்சுக்க முடியலையா இந்த கைலாச நாடு எங்க இருக்கு? உண்மையாலுமே நித்யானந்தாவை நீங்க அரெஸ்ட் பண்ணணும்ன்ற எண்ணம் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இருந்தால் அவரை கண்டுபிடிக்கிறது அரை மணி நேரம் வேலை. அது கூட நம்ம செய்யல. சோ இதுக்கு பின்னாடி வந்து இங்க இருக்கிறவங்களே சப்போர்ட் பண்றாங்களான்னு கூட தெரியல. முதல்ல அந்த மாதிரி ஒரு நாடு இருக்கான்னு கூட இல்லையான்றது தெரியல. பட் நாடு எங்கே இருக்கு அப்படின்றத தவிர்த்து வேறு சில விஷயங்கள் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. அது என்னன்றது இப்ப நம்ம பார்க்கணும். சோ இந்த நாடு கைலாசம் அப்படின்னு சொல்லி ஒரு நாடு இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, அந்த நாட்டோட சில விஷயங்கள் வந்து இப்ப நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் வந்து நம்ம ரஞ்சிதா, ஆக்ட்ரஸ் ரஞ்சிதா, இப்போ அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கைலாசம். ஸோ அவங்க தான் முதல் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் திங், சிங்கிளா இருக்கிறவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லாதவங்க இந்த நாட்டுக்கு வரலாமா? அது ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் இங்க வந்து அவங்க சுதந்திரமா வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து குடும்பஸ்தர்களும் வாழலாம். அந்த நாட்டுல டாக்ஸ் கிடையாது. அந்த நாடு ஃபுல்லா வெஜிடேரியன். அங்கே நான்வெஜ் வந்து நாட் அலவுட். அது வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஹிந்து நாடு. அது போக வந்து அங்க வந்து ஹிந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கா. அங்க வந்து தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து தொழில் தொடங்கலாமா. நிறைய விஷயங்கள் இலவசம்னு சொல்றாங்க. கல்வி, சுகாதாரம், இது எல்லாமே இலவசம். டாக்ஸும் கிடையாது. இந்த நாட்டுக்கு வந்து வருமானம் அப்படின்னு பார்த்தா ஒரு ப்ரொடக்ஷனோ ஒரு பிசினஸோ எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து டொனேஷன் மூலியமா இந்த நாடு வந்து ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம வந்து இங்க வேலை பார்த்துட்டு இருந்தாலும் ஒன்றும் உருப்புற மாதிரி தெரியல. டொனேஷன் மூலியமா எத்தனை நாள் வந்து அந்த மாதிரி ஒரு நாடு உண்மையாலுமே இருந்தால் வெறும் டொனேஷன் மூலியமா எத்தனை நாள் அந்த நாடு இருக்கும் அப்படின்றது தான் ஒரு விஷயமே. ஸோ அங்க வந்து போதை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவரே போதை சம்டைம்ஸ் எடுப்பேன்னு கூட சில இடத்துல சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பிரெஞ்சு கவர்மெண்ட் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கு எங்க இருக்கு இந்த கைலாசம் அப்படின்ட்டு. இதுக்கு பின்னாடி வந்து யார் சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியல. ஒருவேளை இந்தியாக்குள்ளேயே இருந்துட்டு இந்த கூத்தெல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரா, இல்ல உண்மையாலுமே ஒரு தீவை பிடிச்சி அதை நாடாக்கி போய் ஃபாரின் மினிஸ்டர் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணி அவங்க வந்து கண்ட வேஷம் எல்லாம் போட்டுக்கிட்டு போயிட்டு அமெரிக்கால போய் உட்காந்து ட்ரீட்டி சைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரஞ்சிதாவை பிரைம் மினிஸ்டர்னு சொல்றாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. சோ அப்படி உண்மையாக இருந்தால் தயவு செஞ்சு யார் யார் போகணும்னு விருப்பப்படுறீங்களோ போயிடுங்க. ஏன்னா அவங்கனாலதான் அந்த மாதிரி அவரு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி எண்ணம் உள்ள ஆட்கள் இங்க அதிகமா இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய நாடு பெரிய லெவல்ல வளரலன்னு நான் சொல்ல முடியும்.
ஸோ அங்க போயிட்டு அங்க வந்து டாக்ஸும் இல்லாம டொனேஷன்னால எத்தனை நாள் அந்த நாடு வளமா இருக்கும்ன்றது தெரியல. விவசாயமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, விவசாயமும் இல்லை, தொழிலும் இல்லை, டாக்ஸும் கிடையாது. புரியல, ஒரு நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. சும்மா வந்து அங்க வந்து போலீஸே கிடையாதாமே, போலீஸ் மிலிட்ரி போலீஸும் கிடையாதான். யாராவது தப்பு பண்ணா அவங்களுக்கு பூஜை மூலியமா வந்து அவங்களுடைய பாவத்தை வந்து போக்குறாங்க. இது சிரிக்கிறதா இல்ல வந்து சீரியஸா எடுத்துக்கிறதான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ இதுதான் வந்து கைலாசத்தோட அப்டேட். உண்மையாலுமே கைலாசம் இருக்கா இல்லையான்றது கடைசி வரைக்கும் அவர் சொல்லல. ஆனா சில விஷயங்கள் ரஞ்சிதா முதற்கொண்டு போலீஸ் இல்லாத வரைக்கும், ஏன்னா போலீஸ்னா அவருக்கு பயம் இல்லையா, ஸோ அதனால போலீஸ் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ போலீஸ் இல்லாதது வரைக்கும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. யாராவது போகணும்னு விருப்பப்பட்டால் அந்தந்த நாட்டுல நித்யானந்தா அப்படின்ற அந்த பர்சனுடைய ஆசிரமங்கள் இருக்கான். அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி நான் கைலாசம் போறதுக்கு விருப்பப்படுறேன் அப்படின்னா அவங்க ஒரு ஃபார்ம் தருவாங்களாம். அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் நடக்குமா. அந்த ட்ரைனிங்ல அவங்க கிளியர் ஆயிட்டா அவங்கள வந்து கைலாச நாட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்களாம். அங்க போயிட்ட பிறகு மறுபடியும் ரிட்டர்ன் வர முடியாது. அப்படி போயிட்டா அங்கேதான் வாழணும். அது என்ன இருக்கோ என்ன வாழ்க்கைன்றது தெரியல. எனிவேஸ் இதுதான் இந்த வார்த்தை, இந்த வீடியோவோட இன்ஃபர்மேஷன். மறுபடியும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.